நடனத்தில் ஓட்டு ஏறிட்டு வயசாது நம்மளுக்கு அதான் தரமா தெரியலையே உனக்கு. நீ இந்த 4 கிலோ மிளகாய்க்கு உள்ள இருக்கிற வியாபாரம் வைக்க வேண்டாம். வந்துக்க மாட்டாங்க. கோவை ஆனைமலை காய்கறி சந்தையில் மூதாட்டியிடம் திமுக நிர்வாகி வீரத்தை காட்டிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். திமுக நிர்வாகி வார சந்தையின் குத்தகைதாரராக உள்ளதாகவும் அங்கு அமர்ந்து அந்த மூதாட்டி வியாபாரம் செய்யக்கூடாது என அவர் அதட்டிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாகி சந்தோஷ்குமார் அந்த மூதாட்டியோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. சாலையோரம் சிறிய தட்டுகளில் வைத்து மிளகாய் வியாபாரம் செய்து வந்த அந்த மூதாட்டியிடம் இங்கெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடாது என அவரை அங்கிருந்து விரட்டிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. என்ன நடந்தது என்பது குறித்து விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மாசிலாமணி. என்ன நடந்தது, விரிவான விவரம்? ஆனைமலை பகுதியில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை காய்கறி சந்தை நடைபெறுவது வழக்கம். இவ்வாறு பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்ட கடைகளை அமைத்து வாழ்வாதாரத்தை பெற்று வருகின்றனர். இந்த கடைகளை திமுக பகுதியைச் சேர்ந்த நிர்வாகி 3 பேர் குத்தகைக்கு எடுத்துள்ளதாகவும் கடைக்கு தகுந்தாற்போல் ரூபாய் 100 முதல் 200 வரை வசூலிப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை கடைகள் அமைத்த வியாபாரிகளிடம் நடைபெற்று வந்தபோது சுமார் 75 வயது மூதாட்டி ஒருவர் சிறிய தட்டுகளில் மிளகாய் வியாபாரம் செய்துள்ளார். அங்கு வந்த குத்தகைதாரரும் ஆனைமலை திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாகி சந்தோஷ்குமார் என்பவர் இங்கெல்லாம் கடை போடக்கூடாது என அந்த மூதாட்டியிடம் ஓசியிலேயே கடை போடுவியா என பணம் கேட்டு வாக்குவாதம் செய்து தகார வார்த்தையால் திட்டி கடையை எடுக்குமாறும் மேலும் மிளகாய் வைக்கப்பட்டிருந்த தட்டுகளை தூக்கி எறிந்து அட்டுழியத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. செய்வதறியாத அந்த மூதாட்டி அழுது புலம்பியுள்ளார். இதனை பார்த்த அங்கிருந்த ஒருவர் வீடியோவாக எடுத்து தற்பொழுது சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்பொழுது இந்த பகுதியில் வைரலாகி வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மாசிலாமணி.